ராமாயணம் பகுதி 90. ராமாயணத்தில் நேற்று 89வது பகுதியை பார்த்தோம். இன்று 90வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அங்கதன் ஜாம்பவானை பார்த்து, மதிநலம் மிக்கவரே, தாங்கள் இவர்களை கண்டு அஞ்சலாமா? நம்முடன் இருப்பவர் மனிதன் என்று எண்ணுகிறீர்களா? உலகத்தை ஆளும் பரம்பொருளே மனிதனாக வந்திருக்கிறார் அல்லவா? நம்மை காக்க ராமரின் கோதண்டம் இருக்கிறது. அவர் நிச்சயம் இந்த அசுர சேனைகளை வென்று காட்டுவார். அதனால் பயம் கொள்ள வேண்டாம் என ஆறுதல் கூறி அழைத்து வந்தனர். விபீஷ்ணன் ராமரிடம், பெருமானே, இந்த படைகள் மூலப்படைகள். இவர்கள் ராவணனின் கட்டளையால் இங்கு வந்துள்ளார்கள். இவர்கள் உலகத்தையே வெல்லும் அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்கள் இந்த மூலப்படைகள் என்றான் விபீஷ்ணன். பிறகு ராமர் லக்ஷ்மணனிடம், தம்பி லக்ஷ்மணா, நான் இந்த மூளைப்படைகளை எதிர்த்து போரிட்டு அழிக்கிறேன். நீ வானரங்களுக்கும் விபீஷ்ணனுக்கும் துணையாக இரு என கூறிவிட்டு தன் கோதண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு போருக்கு சென்றார் ராமர். ராமர் போருக்கு செல்வதை பார்த்த தேவர்கள், ராமர் ஒருவரால் தான் இந்த அசுர சேனைகளை அழிப்பது கடினம். ராமர் ஒருவரால் இந்த அசுர சேனைகளை அழிப்பது கடினம். ராமர் நற்குணத்தில் சிறந்தவர், சிறந்த வில்லாளன். ஆனால் அரக்கர்களோ அதர்மம் செய்பவர்கள். அந்த அதர்மத்தை காட்டிலும் தர்மம்தான் வெல்லும். இப்போரில் அறந்தான் வெல்லும் என கூறி ராமர் போரில் வெற்றி பெற வாழ்த்தினார்கள். ராமர் தன் வில்லின் நானோசையை எழுப்பி அரக்கர்கள் முன் நின்றார். அரக்கர்கள் ராமரை கண்டு, இந்த சிறு மனிதனா நம்மை எதிர்த்து போர் புரிய போகிறான்? மலை போல பலம் கொண்ட நம்மை இந்த எறும்பு கடிக்க முடியுமா என ஏளனம் செய்தனர் அரக்கர்கள். இவனை அழிக்க ஒரு நொடி போதும் என ராமர் மீது பானங்களை ஏவினார்கள் அந்த மூலப்படை அரக்கர்கள். ராமர் அப்பானங்களை தடுத்து கோதண்டத்தில் 1000 பானங்களை தொடுத்து அரக்கர்களை அழித்தார். ராமரின் கரவேகம் மின்னலை போல் இருந்தது. நொடி பொழுதில் 1000 பானங்களை தொடுத்து கடைசியில் 1,00,000 பானங்கள் அரக்கர்களை அழித்தது. இவ்வாறு நொடியில் அரக்கர்களை கொன்று வீழ்த்தினார் ராமர். ராமர் ஒருவரே பல்லாயிர ராமனாக இருப்பது போன்ற தோற்றம் அரக்கர்களுக்கு தென்பட்டது. போர்க்களத்தில் ஒவ்வொரு அரக்கனுடனும் ராமர் போரிடுவது போன்ற தோற்றம் அரக்கர்களை நிலை தடுமாற வைத்தது. ராமனின் கைவில்லின் மணி ஒலிக்கும் போதெல்லாம் அரக்கர்கள் கூட்டம் கூட்டமாக இறந்து வீழ்ந்தனர். ராமருடைய கோதண்டத்தில் 16 தங்க மணிகளும் 16 கவந்த மணிகளும் மொத்தம் 32 மணிகள் தொங்கவிட்டிருந்தது. 1000 யானைகள், 10,000 தேர், 1 கோடி குதிரைகள், 1000 சேனை வீரர்கள் இறந்தால் ராமருடைய வில்லில் உள்ள கவந்த மணி ஒரு முறை ஒலிக்கும். 1000 யானைகள், 10,000 தேர், 1 கோடி குதிரைகள், 1000 சேனை வீரர்கள் இறந்தால் ராமருடைய வில்லில் உள்ள கவந்த மணி ஒரு முறை ஒலிக்கும். அந்த கவந்த மணி 1000 முறை ஒலித்தால் பெரிய தங்கமணி பெரிய சத்தத்தோடு கணீர் என்று ஒரு முறை ஒலிக்கும். போரில் ராமருடைய கோதண்டத்தில் உள்ள 32 மணிகளும் இடைவிடாமல் 7.5 நாழிகை ஒலித்தது. அப்படியென்றால் அசுர சேனைகள் மாண்ட எண்ணிக்கையை எவ்வாறு எண்ண முடியும் என எண்ணி பாருங்கள். ராமருடைய சக்தி வாய்ந்த போரை நாம் இந்த மூலப்படை மூலம் அறியலாம். ராவணன் ஒளி வீசும் தேரில் ஏறி தேவர்களை வென்ற வில்லை கையில் ஏந்தி கொண்டு யானை படைகளும் குதிரை படைகளும் காலாட்படைகளும் புடைசூழ வானர வீரர்களை கொல்ல போர்க்களத்திற்கு வந்தான். யாரு? ராவணன் வந்தான். ஒளி வீசும் தேரில் ஏறி தேவர்களை வென்ற வில்லை கையில் ஏந்தி கொண்டு
யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் காலாட்படைகளும் புடைசூழ வானர வீரர்களை கொல்ல போர்க்களத்துக்கு வந்தான் ராவணன். அங்கு தன் அரக்கப்படைகள் அழிவதை அறிந்து மிகவும் கோபம் கொண்டான். அந்த போர்க்களத்துக்கு வந்த உடனே அங்கே அரக்கப்படைகள் தான் அதிகமாக அழிந்திருக்கு. அதை பார்த்த உடனே அதிகமாக கோபம் கொண்டான் ராவணன். வானர வீரர்களும் அரக்கப்படைகளும் பெரும் ஆரவாரத்துடன் போர் புரிந்தனர். ராவணன் கோபம் கொண்டு லக்ஷ்மணனுடன் எதிர்த்து போரிட்டான். ராவணன் ஏவும் அஸ்திரங்களை லக்ஷ்மணன் எளிதாக உடைத்தெறிந்தார். இதை பார்த்த ராவணன் லக்ஷ்மணனை சாதாரணமான அஸ்திரங்களை கொண்டு வீழ்த்த முடியாது என்பதை எண்ணி தெய்வீக படைக்கலன்களை கொண்டு வீழ்த்த நினைத்தான் ராவணன். அதனால் ராவணன் சிவபெருமானால் உண்டாக்கப்பட்ட மோகாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மீது ஏவினான். இதை பார்த்த விபீஷன் அந்த கணையை முறியடிக்க லக்ஷ்மணனை நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் செய்யுமாறு கூறினான் விபீஷணன். அதன்படி லக்ஷ்மணனும் நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் செய்து மோகாஸ்திரத்தை வீழ்த்தினான். இதை கண்டு ராவணன் விபீஷணன் மீது கோபம் கொண்டு அவனை வீழ்த்த நினைத்தான். அதனால் அவன் மண்டோதரியின் தந்தை மயன் மண்டோதரியின் திருமணத்தின் போது சூலாயுதத்தை ராவனுக்கு கொடுத்தான். அந்த சூலாயுதம் யாரை நோக்கி பிரயோகம் செய்தாலும் அது அவர்களை கொன்றுவிட்டுத்தான் திரும்பி வரும். விபீஷணனை கொல்ல ராவணன் மயன் கொடுத்த சூலாயுதத்தை அவன் மீது பிரயோகம் செய்தான் ராவணன். இதை பார்த்த விபீஷணன் இன்று நிச்சயம் இந்த சூலாயுதம் என்னை வீழ்த்தப் போகிறது என கூறினான். லக்ஷ்மணன் சூலாயுதத்தை தடுக்க பல கணைகளை ஏவினான். அவை அனைத்தும் பயனற்று போனது. தங்களிடம் அடைக்கலம் புகுந்த விபீஷணனை காக்க எண்ணி லக்ஷ்மணன் அந்த கணையை தான் வாங்கி கொண்டு விபீஷணனை காக்க வந்தான். விபீஷணனின் முன் வந்து நின்றான். லக்ஷ்மணனுக்கு முன் அங்கதன் வந்து நின்றான். விபீஷணனை காக்க எண்ணி லக்ஷ்மணன் அந்த கணையை தான் வாங்கி கொள்ள விபீஷணன் முன் வந்து நின்றான். லக்ஷ்மணனுக்கு முன் அங்கதன் வந்து நின்றான். அங்கதனுக்கு முன் சுக்கிரீவன் வந்து நின்றான். சுக்கிரீவனுக்கு முன் அனுமன் வந்து நின்றான். இப்படி அந்த கணையை தான் வாங்கி அந்த கணையை வாங்க மாறி மாறி நின்று கொண்டு இருந்தனர். சூலாயுதம் நெருங்கி வரும் நேரத்தில் லக்ஷ்மணன் முன் நின்று அதை தன் மார்பில் வாங்கி கொண்டான் லக்ஷ்மணன். அந்த சூலாயுதம் லக்ஷ்மணனின் மார்பில் பட்டு அவரது உயிரை பறித்து சென்றது. லக்ஷ்மணன் நிலத்தில் விழுந்தார். லக்ஷ்மணன் வீழ்ந்ததை பார்த்து கோபம் கொண்ட விபீஷணன் ராவணனின் தேரையும் குதிரைகளையும் உடைத்தெறிந்தார். ராவணன் லக்ஷ்மணன் இறந்து விட்டான், போர் முற்று பெற்று விட்டது என நினைத்து அரண்மனைக்கு திரும்பினான் ராவணன். லக்ஷ்மணனின் அருகில் சென்று விபீஷணன் கதறி அழுதான். அப்பொழுது ஜாம்பவான் அனுமனிடம், அனுமனே, நீ உடனே சென்று சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாயாக என கூறினான். அனுமனும் உடனே வடக்கே சென்று சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனுக்கு உயிர்ப்பித்தான். உயிர் பெற்ற லக்ஷ்மணன் எழுந்ததும் விபீஷணன் நலமாக இருக்கிறானா என கேட்டான் லக்ஷ்மணன். பிறகு அனுமனை கட்டி தழுவி கொண்டான் லக்ஷ்மணன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.